வணக்கம். மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி படம் பார்த்துட்டு தான் வரேன். அஹ், இந்த இந்த படம் வந்து ஒரு மெசேஜ் இருக்கும் இந்த படத்தில். தேங்க்யூமா. இந்த படத்தில் வந்து அஹ், ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாதுன்னு எனக்கு ஒரு வித்தியாசமான படமாக இருந்தது. ஸோ இந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அஹ், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் அந்த படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆஹ் நிறைய நிறைய காம்படிஷன், ஸோ மச் ஆஃப் காம்படிஷனில் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இருக்குது, மக்களுடைய ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. வித்தியாசமான கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். வேறு ஏதாவது? நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப ரசிக்கிறாங்க, டீப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க இந்த படத்தை. வந்து என்ன சொல்கிறது, இது வந்து அந்த ஆடியன்ஸோட பார்க்கும்போது தான் அதை ஃபீல் பண்ண முடிச்சது. நம்ம படம் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அப்படி இருந்தாலும் இந்த படத்தை வந்து ஆடியன்ஸோட பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. அவங்க உட்காந்து யோசிக்க தெரிஞ்சது. இந்த கிளைமேக்ஸை குறிப்பாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இருந்தது. நம்ம நினச்ச இடத்துல காமெடி கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பட் ஆனால் நான் இருக்குன்றதால கொஞ்சம் காமெடியாக இருக்கும். நான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கேன், கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வித் ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது என்னோட தயாரிப்பாளர் என்னோட தயாரிப்பாளர் திரு ஆனந்தராஜ் அண்ணாதுரை. இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். திரு அண்ணாதுரை இருந்தார் இல்லையா, அவர் இறந்த நாள் அன்னைக்கு பிறந்தவர். அதனால் இவருக்கும் அண்ணாதுரை பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் அந்த அண்ணாதுரையை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு. அதனால் தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தோட டைரக்டர் நிற்கிறாரு. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை ஒரு முறை வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்போ தான் நல்லா இருக்கும். எல்லாரையும் தேட்டர் வாங்க கூப்பிடுவேன். என் படத்துக்கே நான் கூப்பிட்றது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. ப்ளீஸ் கம் டு த தியேட்டர். கண்டிப்பாக பார்க்குறாங்க சார். சின்ன பட்ஜெட் படம் தானே. 95% சின்ன படம் தானே வருது. பெரிய படம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் தான், 10 பேர் இருக்காங்க சார். ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், சூர்யா, விக்ரம், இப்படி ஒரு விரலுட்டு எண்ணக்கூடிய ஒரு 15 பேர் தான். வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் கூட இப்போ எத்தனை படம், கிட்டத்தட்ட ஒரு 250 படம் வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சின்ன படம் தானே. இது சின்ன படம் கிடையாது, இது ஒரு நல்ல படம். அஃப்கோர்ஸ் தேட்டர்ஸ் கிடைக்கல சார். அஃப்கோர்ஸ் தேட்டர்ஸ் கிடைக்கல. அதுக்கு சில போராட்டங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். போராட்டங்கள் மேக்ஸிமம் பண்ணிட்டு தான் இருக்கும். புரியல. இந்த தேட்டர் கிடைச்சதா நம்ம மூஞ்சிக்கு அவ்வளோதானே சார் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் எஸ். பட் ஆனால் இது தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து யாரையும் குறை சொல்ல வேணாம் சார். யாரையும் குறைச்சி மதிப்பிட வேணாம், யாரையும் குறைய சொல்ல வேணாம். எங்களையும் நாங்கள் குறைச்சி மதிப்பிடலை, யாரையும் குறைய சொல்ல விரும்பல. அதனால் நல்லா வரும் நம்புகிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். விஜய் சார் நீங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நம்ம வீட்டுல போய் ஓட்டர் ஐடி செக் பண்றாங்க. சரி. அது வீட்டுல இல்லாதப்ப வேலைக்கு போறோம்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணலாங்கிறாங்க. சரிங்க. நான் இந்த படம் விஷயமா வந்திருக்கேன். அரசியல் விஷயமா எதுவும் பேச விரும்பல. அரசியல் நிறைய பேசுவேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஒரு ஒரு அரசியல்வாதியாக நான் நிறைய பேசுவேன். ஆனால் பட் பேசுறதுக்கான நேரம், இடம் இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. படம் நல்லா இருக்கு சார். சூப்பராக ஆந்திரா சார் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. எல்லா படம் எல்லாருமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு சார். நல்லா எல்லாருமே காமெடியுமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். காமெடிக்கும் பஞ்சம் இல்லை, நல்லா இருக்கு. அவர் ஆனந்த் சார் நடிப்பு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். நல்லா பிடிச்சிருக்கு. அவர் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு, சென்டிமெண்ட்டாகவும் இருக்கு. லாஸ்ட் சீனு அவர் நல்லவராக இருக்காரு. லாஸ்ட் வில்லனா நடிச்சிட்டு லாஸ்ட்டாக நல்லா நடிச்சிருக்காரு. திருந்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு.
குழந்தைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். நல்லா அவங்க சிரிச்சுன்னு தான் இருந்தாங்களே. அவர் ஒரு சின்ன சின்ன காமெடி, இன்னொருத்தர் வருவார்ல, அவருடைய காமெடி எல்லாம் பார்த்து நல்லா சிரிச்சுருந்தாங்க. என்னோட பேர் பேச்சியம்மாள். நான் இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கேங்ஸ்டர்ஸ் மூவிலாம் கிடையாது. இது ஒரு நல்ல கதை, காமெடி கலந்த சப்ஜெக்ட்டு. எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய கதை. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த 2 டேஸில் வந்து இந்த படத்தை பாருங்கள். குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். உண்மையிலே நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நிறையா எஃபர்ட் போட்டு டைரக்டர்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே லேகும் கிடையாது. ஸ்பீடாக போயிட்டே இருக்குது. போர் அடிக்கவே இல்லை. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு சார். ஆனந்த் சார் அடிப்பட சூப்பர், நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்லை சார், மற்ற நாள் நல்லா அடிச்சிருந்தாங்க. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். போர் அடிக்குதா? இல்லை நல்லா இருக்கு சார், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். காமெடிலாம் வந்து நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு. ஆனந்த் சார் அடிப்படி சூப்பர். ஆனந்தராஜ் சார், சம்யுக்தா மேம், தீபா மேம் எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்த்து இந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சாரோட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் எப்போதுமே பார்த்திங்கன்னா அவர் ஒரு சீனியர், நம்ம ஒரு ஜூனியர்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு மாபெரும் நல்ல மனிதர். எனக்கு நான் 2007 எனக்கு சாரை தெரியும். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஆர்டிஸ்ட்டு. சம்யுக்தா மேமும் அப்படி தான், ரொம்ப யதார்த்தமாக பழகுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. தீபா மேமும் அப்படி தான். எல்லாருமே இந்த டீமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல அனுபவம் அவங்களோட நடித்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. படம் நல்லா நடிச்சிருக்காரு. காமெடியா இருக்கு. பரவாயில்ல, காமெடி இருக்கு, நல்லா இருக்கு. இவரு ஆனந்த் நல்லா பண்ணியிருக்காரு. முடிச்சுட்டாங்க. பிடிச்சிருக்கு. எது நல்லா இருக்கு? செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு.